நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். உங்க பேர் என்னங்க? கண்ணையன், அன்னம் வெறி கண்ணையன். மாதவ பெருமாள் கோயில் வரும், அங்கே புளியோதரை கொடுப்பாங்க. சுட சுட பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அன்பான AthiraGlitz நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளோட AthiraGlitz சேனலில் ஒரு சூப்பரான சுவையான கோவில் ஸ்டைலில் செய்கிற புளியோதரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜென்ரலாக நார்மலாக புளி சாதம் செய்யும்போது அந்த சில மசாலாக்கள் அந்த மனம் வர்றதுக்கு செய்யாமல் சும்மா நார்மலாக புளியை கரைச்சி தாளித்து பண்ணிவிடுவோம். அதனால் அந்த புளி சோறு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு வந்து இந்த கொஞ்சம் மசாலா அந்த மனம் அரோமா சேர்க்கறதுக்காக ஒரு பொடி தனியாக தயார் பண்ணிக்கிறோம். அதுபோக புளி கரைச்சல் பண்ணும்போது அதை தனியாக பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சாதத்தோடு பண்ணோம்னா கோவிலில் எப்படி பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஸ்டைலில் ஒரு புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு முதல்ல வந்து அந்த மசாலா அரோமா வரதுக்கோசரம் ஒரு 5-6 ஐட்டம் பொடி வந்து தயார் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது போக ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகு, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். அது போக 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயம், அது போக ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இந்த மசாலாக்கள் சொன்னால் இல்லையா, இந்த கொத்தமல்லி, பெப்பர், எள்ளு, வெந்தயம், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு, மஞ்சப்பொடி அண்ட் தென் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி அதை தனியாக மசாலாவாக எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 to 6 பேர்த்துக்கு செய்கிறான புளி சாதம் செய்ய போகிறோம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்து அந்த புளியை வந்து தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறோம். ஒரு 50 to 100 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு அந்த நுணுக்கின வெல்லம் கடைசியில் சேர்க்கறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு, உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உப்பு வந்து நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க. கடைசியில் கூட நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 பார்ட்டாக பிரித்து செய்ய போகிறோம். ஒன்று மசாலா தனியாக அரைச்சி செய்ய போகிறோம், புளிக்கரைசல் தனியாக செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம சாதத்தோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம், சும்மா ட்ரையாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ கடாய் சூடு ஏறதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் லைட்டாக. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் கருப்பு எள்ளை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போது இது எல்லாம் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பெப்பர், க்ரஷ் பெப்பர், அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், ப்ளஸ் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ப்ளஸ் வந்து 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் பற்றிடும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ வந்து அந்த பச்சை வாசல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மசாலாவை அரைக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இல்லை இது ஒரு 2 நிமிஷம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிப்பிட்டு நல்லா தூளாக நல்லா நுணுங்கிடும். இதை வந்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். இதை வந்து கடைசியில் நம்ம புளியோதரை கூட கலக்க போகிறோம் அந்த இதில். இவ்வளோ நண்பர்களே. ஸோ மிக்சிலேருந்து நம்ம வந்து ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த மசாலா தான் நான் அந்த புளி சாதத்துக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அந்த ரோட்டில் போனாலே அந்த மனம் எங்கேயோ புளி சாதம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இந்த மசாலாவில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கோ. இப்போது நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து
ஆட் பண்ணுறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா புளி சாதத்துக்கு அப்போ தான் சாதம் கொஞ்சம் உதிரியாக வரும். நீங்கள் சில பேர் வந்து சாதம் கலரும் போது எண்ணெய் விடுவாங்க, இல்லைனா இந்த எண்ணெய் கூட ஓகே. இப்போ வந்து எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஓகே, இப்போ கடுகு வெடிக்க சத்தம் கேட்குது. இப்போ வந்து இது கூட கடலப்பருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 வரமிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்திக்கிறோம். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை. நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தால் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேருங்க. இது போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து இந்த வேர்க்கடலையும் அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுப்போம். இப்போ வேர்க்கடலை வறுபட்டதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்துட்டு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சும்மா ஒரு நிமிஷம் வந்து அதை ஃப்ரை பண்ணிக்குவோங்க. அவ்வளோதான், இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு லெமன் ஸ்பூன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை வந்து நம்ம சேர்த்துட்டு, ஸோ இந்த புளி கரைச்சலை வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த பச்சை புளி வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான சுவையான ஒரு புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு, காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ இந்த உங்கள் புளி எப்படி இருக்கோ பொறுத்து, உங்கள் புளி ரொம்ப பழைய புளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் புளிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரைசல் வேரி ஆகும். இதை வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர்த்துக்கு கூட வந்து நம்ம இதை வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புளி காய்ச்சல் எடுத்து ஒரு 1/2 மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து ஒரு 6 பேர்த்துக்கு தேவையான சாதம் வந்து பண்ண போகிறோம். அந்த இதில் வாங்க பார்க்கலாம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சாதத்தை வந்து தனியாக வந்து செஞ்சு வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 6 பேருக்கு தேவையான மாதிரி ஒரு 2.5 டம்ளர் அரிசி போட்டு, அதில் வந்து அரிசி நீங்கள் வந்து வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா சாப்பாடு வந்து உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி அதை எடுத்து தனியாக வந்து சாப்பாடை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு சாப்பாடு உதிரியாக இருக்கணும். ஏன்னா புளியோதரை நல்லா உதிரியாக அந்த எண்ணெய் பசியோடு இருந்தால் தான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தனியாக சாப்பாடை வந்து இப்படி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் போட்டு கலருங்க, அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட வந்து நம்ம அந்த ஏற்கனவே புளி கரைசல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசல் வந்து ஒரு இது மட்டும் ஊற்றிக்கிறோம். உடனே எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம், இது வந்து மெதுவாக பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கப்பு ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே மெதுவாக கலரி விடுங்க. ஏன்னா சாதத்தில் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து படுற மாதிரி படணும். ப்ளஸ் வந்து இது வந்து டேஸ்ட் பார்த்து தான் வந்து நம்ம வந்து கலரணும். ஒரே முட்டை வந்து 2-3 கரண்டி ஊற்றிட்டு கலர்னிங்கன்னா புளி எச்சா போயிடும். அதனால் ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு கரண்டி ஊற்றிருக்கிறேன். மொத்தம் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். ஊற்றி திருப்பி இதை மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து நான் இதில் வந்து டேஸ்ட் பார்த்ததில் வந்து நான் சொன்னாலே 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் மறுபடியும் நான் 1.5 ஸ்பூன் உப்பு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த புளி கரைசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் பண்ணினதில் வந்து 6 பேர்த்துக்கு தேவையானது வந்து ஒரு ஹாஃப் மட்டும் தான் போட்டிருக்கேன். மிச்ச புளி கரைசல் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலும் அந்த புளி கரைசல் வந்து கெட்டு போகாது. நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க AthiraGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.